அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இமாம் அல் ஹசன் அல் பஸ்ரி ரஹிமஹுமுல்லாஹ் அவர்கள் தாபிஈன்களின் தலைவர். அவர் சொல்லுகிறார், இந்த மனிதர்களுடைய மனோநிலையை குறித்து நான் குர்ஆனிலே 90 இடங்களில் அல்லாஹ் தனது அடியார்களின் வாழ்வாதாரத்தை, ரிசுக்கை நிர்ணயித்து அதை வழங்குவதாக குறிப்பிடுகிறான். சுமார் 90 இடங்களில் அடியார்களுக்கு ரிசுக், வாழ்வாதாரத்தை தான் நிர்ணயித்து வழங்குவதாக குறிப்பிடுகிறார். அதை நான் படித்திருக்கிறேன். ஒரே ஒரு இடத்தில் இப்படி நான் படித்திருக்கிறேன், ஷைத்தான் உங்களுக்கு வறுமையை கொண்டு பயமுறுத்தாட்டுகிறான் என்று. இது அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். ஆனா இந்த மனிதனுடைய மனோநிலை என்ன தெரியுமா? 90 இடங்களில் அல்லாஹ் தனது அடியார்களின் வாழ்வாதாரத்தை, ரிசுக்கை நிர்ணயித்து வழங்குவதாக சொல்லக்கூடிய அந்த ஆயத்துகளை நாம் சந்தேகித்து, ஷைத்தான் ஒரே ஒரு பொய்யை மட்டும் கூறுகிறானே, வறுமையை கொண்டு ஷைத்தான் பயமுறுத்தாட்டுகிறான், அதை மட்டும் நாம் நம்பக்கூடியவராக இருக்கிறோம். இது மனிதர்களுடைய மனோநிலை. நினைத்து பாருங்கள், உண்மைதான் போலும். ஷைத்தான் வறுமையை கொண்டு பயமுறுத்தாட்டுகிறான், வறுமை வந்துவிடுமோ வந்துவிடுமோ என்று நாம் இந்த ஆயத்தை எண்ணி வருந்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் 90 இடங்களில் அல்லாஹ் தன் அடியார்களுக்கு வாழ்வாதாரத்தை விசாலமாக வழங்குவதாக குறிப்பிடுகிறானே, அந்த விஷயத்தில் நான் சந்தேகம் கொண்டவர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் ஹராமான வழிகளை சம்பாத்தியம் செய்வதற்கு நாம் முற்படுகிறோம். ஹலாலான வழிகளை நாம் விட்டுவிடக்கூடியவர்களாக ஆகிவிடுகிறோம். காரணம், ஷைத்தான் சொன்னது போன்று வறுமையை எண்ணி பயந்துதான். ஆக அருமை தோழர்கள், நண்பர்களே, அல்லாஹ் அடியார்களுக்கு ரிசுக்கை வாரி வழங்குகிறான் என்று வாக்குறுதிக்கு ஏற்ப அல்லாஹ் இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா உயிர் ஜீவிகளுக்கும், உயிரினங்களுக்கும் உணவளிப்பது, ரிசுக்கு வழங்குவது அல்லாஹ்வுடைய கடமையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த வசனங்கள் மீது நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வுடைய ரிசுக்கை ஹலாலான வழிகளில் தேடுவோம். ஹராமான வழிகளில் தேடுவதை விட்டு விடுவோம். அல்லாஹ் நமக்கு வாழ்வாதாரத்தில் எல்லா நிலைகளிலேயும் பரக்கத்தை வாரி வழங்குவானாக.